ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு ரோஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரோஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஏதாவது பேபி ட்ரெஸ் பண்ணும்போது அதில் வந்து இதுக்கு பட்டன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நான் அடுத்த கிளாஸில் ஒரு ஹெட்பேண்ட் பண்ண போகிறேன், குழந்தைங்களுக்கு போட்டுக்கிற மாதிரி. ஸோ அந்த ஹெட்பேண்டில் இந்த ரோஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ரோஸ் எப்படி பண்ணுறேங்கிற வீடியோ வந்து இன்றைக்கி நான் போட போகிறேன். இந்த வீடியோவை முதல்ல பார்க்குறவங்க வந்து பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடுங்கிற லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரோஸ் பண்ணுறதுக்கு நான் acrylic யான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த யான் எங்கே கிடைக்குங்கிற டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் பார்த்தினா அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலோட ஃபேஸ்புக் பேஜையும் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இந்த ரோஸ் பண்ணுறதுக்கு நான் என்னோட நீடில் சைஸ் வந்து நான் 4 mm யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு 24 செயின்ஸ் போட போகிறேன். ஒன்று, 2, 3, 4, 5 இப்படின்னு ஒரு 24 செயின் போடுங்க. இப்போது நான் 24 செயின்ஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேன். அந்த 24 செயின் வந்து நான் எடுத்துக்கிட்ட நூல் படி எவ்வளோ லென்த் வருதுன்னா 5.5 இன்ச் வருது. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட யான் படியும் இதே போல் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் இருந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1, 2, 3, 4, 5 5th செயின் நான் கடைசியாக போட்டிருக்கிறதுலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4 5th செயின். ஸோ 5th செயினில் நான் வந்து டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஸோ டபுள் க்ரோஷே வந்து எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டபுள் க்ரோஷே பண்ணுறதுக்கு ஒரு தடவை சுற்றியாச்சு. நான் அந்த 5th செயினில் விட்டுட்டு இந்த நூலை எடுக்கிறேன். என்னோடய லூப்பில் 3 இருக்குது, 3 லூப் இருக்குது. 2 நூலை மட்டும் இப்போ வெளியே எடுக்கிறேன். இப்போ 2 இருக்குது. ஸோ டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். இதே போல் இதே செயினில் நான் மொத்தம் 6 போடணும். இதில் இப்போது 1 போட்டுட்டேன், இன்னும் 5 போட போகிறேன். 2வது போடுறேன். மூணாவது, அடுத்து 4வது, 5வது, 6வது. இப்போது 6 டபுள் க்ரோஷே இந்த ஒரே செயினில் நான் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து ஒரு செயினை வந்து விட்டுருங்க. அடுத்த செயினை வந்து இப்போ இந்த செயினில் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த செயினை விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் இதே போல் 6 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இந்த செயினை நான் விட்டுட்டு இங்கே பண்ண போகிறேன். ஒன்று, 2. ஸோ இதே ப்ரொசீஜர் தான். இப்போ 6 டபுள் க்ரோஷே இதில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்துல திரும்பி 6 டபுள் க்ரோஷே, அதே போல் 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு 6 டபுள் க்ரோஷே. இது வந்து இந்த எண்டு வரைக்கும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சிட்டேன். இதை பாருங்கள் எப்படி இருக்குது இந்த தையல் பார்க்குறதுக்கு. இப்படி சுருண்டு வரும், நெருக்கமாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னா, நம்ம கடைசியாக போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலையே நம்ம வந்து ஒரு 4 செயின் போட போகிறோம். 1, 2, 3, 4. ஸோ 4 செயின் போட்டாச்சு. 4 செயின் போட்டதுக்கப்புறம் அப்படியே இதை திருப்பிடுங்க. திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு செட்லையும் பண்ணியிருக்கோம் இல்லையா, 1, 2 இந்த மாதிரி ஒரு செட்டாக இருக்கும். இதில் இந்த ஃபஸ்ட்டு இப்படி பாருங்கள், இப்படி திருப்பினதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லையா,
இந்த ஃபஸ்ட்டு நூல் இதை வந்து விட்டுருங்க. இந்த செயினை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு செயினை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. எதை சொல்கிறேன்னு தெரியுதா? இந்த இருக்குது, இங்கே இருக்கிறது. இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது இருக்கு இல்லையா, இங்கே வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஒன்று, அடுத்து ஒவ்வொரு இதுக்கு அடுத்து இருக்கிற ஒவ்வொரு இதுலேயும் ஒரு டபுள் க்ரோஷேன்னு நம்ம பண்ண போகிறோம். மொத்தம் 5 வரும். 1 பண்ணிட்டோம், ரெண்டாவது பண்ணிகிட்ருக்கோம். சில பேருக்கு வந்து இதில் எங்கே விடணும் அப்படின்னு குழப்பமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது இது ரெண்டும் சேர்த்து சில பேர் விட்டுருவாங்க. ஏன்னா நானே ஃபஸ்ட்டு அது மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அது எங்கே கரெக்டாக விடணும்னா, இந்த பக்கம் இப்படி திருப்பி பாருங்கள். இங்கே செயின்கள் ஒன்று தெரியுதா? அங்கே அந்த செயின் இப்போ அடுத்து வந்து இப்போ நான் இங்கே பண்ணியிருக்கிறேன்னா அடுத்து எங்கே பண்ணணும்னா இங்கே விடணும். இந்த இடத்துல விடணும். அடுத்த செயின் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம மேலே வச்சு பார்த்து கரெக்டாக விடுங்க. இந்த நூலும் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு செயின்லையும் நம்ம விட்டு பண்ணணும். இங்கேருந்து பார்க்கும்போது வந்து இங்கேயும் ஒரு செயின் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நல்லா இப்படி பார்த்தா தான் கரெக்டாக தெரியும் இங்கே இருக்கிறது. ஓகே, இப்போ 1 ஆல்ரெடி பண்ணிட்டேன். ரெண்டாவது டபுள் க்ரோஷே பண்ணுவோம். ரெண்டு, 3 பண்ணிட்டேன். 4, 5. ஸோ 5 முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 4 செயின் போடுறோம். 1, 2, 3, 4. 5 முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4 செயின் பண்ணுறோம். அந்த 4 செயின் பண்ணி முடிக்கும் போது பார்த்தா, அந்த 5 செயின் போட்டு முடிக்கும் போது பார்த்தா நம்ம இந்த ஒரு செட்டு கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்த செட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த 4 செயின் பண்ணி முடிச்சுட்டு இந்த அடுத்த செட்டு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு செயினில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு இது அப்படியே உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுத்து இதே நூலை அப்படி திரும்பி வெளியே எடுக்கிறோம். ஸோ இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். இப்போது அடுத்த செயின்லேருந்து நம்ம வந்து ஒரு 5 ஒவ்வொரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேன்னா 5 டபுள் க்ரோஷே அடுத்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த செயினில் விட்டோம், அதுக்கு அடுத்த செயின்லேருந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். 1, அடுத்து ரெண்டாவது பண்ணுறோம். 3வது, 4வது, 5வது. அஞ்சும் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 செயின் போடுறோம். 4 செயின் போட்டுட்டு அடுத்த செட்டு வந்துடும். அடுத்த செட்டு தான் நெக்ஸ்ட்டு இருக்கணும். அடுத்த செட்டில் ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். போட்டதுக்கப்புறம் அதே போல் நம்ம வந்து ஒரு 5 டபுள் க்ரோஷே அடுத்தடுத்த செயினில் பண்ணுறோம். திரும்பி இதே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். 5 பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 4 செயின் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததில் வந்து இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி இப்படியே வரிசையாக பண்ணணும். இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த எண்டு வரைக்கும் இதே போல். இப்போது நான் கடைசி டபுள் க்ரோஷே லாஸ்ட்டு பண்ணிவிட்டு இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு 4 செயின் போடுறேன். 2, 3, 4 செயின் போட்டுட்டு இந்த கடைசி இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. கொஞ்சம் நூல் வந்து கொஞ்சம் நீளமாகவே வச்சு கட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த நூலை நான் அப்படியே வெளியே எடுக்கிறேன். இந்த மாதிரி பெரிய நூல் வரும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு இருக்கும் ஒரு இதழ்களாக. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா,
இதை அப்படியே வந்து அப்படியே ரோஜா இதழ் மாதிரி உள்ள கூடி அப்படியே சுருட்டணும். பாருங்க, இல்லை கொஞ்சம் நல்லா விரிச்சு அகலமாக கூட நம்ம வச்சு தைச்சிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். ஆனால் அந்த இதழ்கள் மட்டும் கரெக்டாக ஒரே மாதிரி இல்லை, கொஞ்சம் இப்படி விட்டு 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 வச்சு பண்ணால் தான் பார்க்க அந்த ரோஜா பூ அந்த இது வரும். ஓகே, நான் இப்போ வந்து இதை தைக்க போகிறேன். தைக்கிறதுக்கு நான் தொங்கிட்டு இருக்குது இல்லையா கடைசி இந்த நூல், இதை வந்து ஒரு ஊசியில் கோர்த்துடலாம். இப்போ கோர்த்தாச்சு. கோர்த்ததும் நல்லா எல்லாமே நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த கடைசி நூல் இங்கே இருக்குது, பின்னாடி இருக்குது. ஸோ இந்த பின்னாடி வழியாகவே நம்ம இது பண்ணுவோம். பின்னாடி வழியாக நான் வந்து சேர்த்து வச்சு கரெக்டாக நடுவில் இருக்கிறது வழியாக நடுவில் இருக்கிற இதழோடு சேர்த்து நான் தைக்கிறேன். இந்த மொதல் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்லிப் நாட்டை இது அப்புறம் சேர்த்து சொருகிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தைச்சி முடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது நம்மளாக செய்யும் போது இன்னும் ஸ்பெஷல் தானே இது. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எங்கள் சேனலோட FB பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.